நம்ம டியோமாலிலேருந்து ஒரு 2:30 வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு இப்போ இங்கே பக்கத்தில் ட்ரைபல் மியூசியம்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த பாடேரு ட்ரைப்ஸ் இவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ டெய்லி அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணுவாங்க. ஸ்டேஜ் தெரியுதுல்ல பின்னாடி, அங்கே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் உட்காருவாங்க போல் எல்லோரும். உட்காந்துட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. உள்ளே வந்து ட்ரைபல் மியூசியமோட ஃபுல், அதாவது அந்த காலத்தில் அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு பொம்மையும் அவங்க பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரியல் ட்ரைபல் விமன், ட்ரைபல் மென் வந்து அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு டிசைன். அந்த பொம்மையோட ஆர்ட் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க பொம்மை. ஸோ அதை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. வயசான பிறகு அந்த ரிங்கிள்ஸ் வரும்ல ஸ்கின்னில், அந்த டீட்டெயிலிங் கூட அங்கே கொடுத்துருக்காங்க அந்த பொம்மையில். ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்தீங்கன்னா அரக்குள்ள ட்ரைபல் மியூசியம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பைனரி இதெல்லாமே வந்து ரொம்ப காமன் அண்டு ஃபுல் கூட்டம் வேறு இருக்குது. அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தில் போயிட்டு அதே திருப்பி ஃபோட்டோஸ் அதே ஒன்றுமே இல்லை அங்கே. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். இப்போது இன்னொரு 5 மினிட்ஸில் ட்ரைபல் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த டான்ஸும் பார்ப்போம். எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன், வீடியோ போடுறேன், பாருங்கள். வெரி குட் மார்னிங் எல்லோரும், எப்படி இருக்கீங்க? நம்மளோட டே 6 ஆஃப் அரக்கு ரைட். இன்றைக்கி அரக்குல லாஸ்ட் டே. மடகடா வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக சன்ரைஸ் டெய்லியும் சன்ரைஸ் பார்த்து ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போகல. ஜஸ்ட் நார்மல், ஓகே சன்ரைஸ் அப்படின்னு ஆகிடுச்சு. நிறைய பார்த்துட்டோம்ல, வனஜங்கியை விட இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகே தான் போல். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் கோ. எப்பா கால் ஃப்ரீஸ் ஆகுது. இந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு இந்த சொர்க்கத்துலேருந்து நம்ம கிளம்பிடுவோமே, அது வேறு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி திருப்பி நம்ம எப்போ பார்ப்போம் சொல்லுங்கள்? இது மாதிரிலாம் இனிமேல் இருக்காது நம்மளுக்கு. இங்கேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் மடகடா வியூ பாயிண்ட். அங்கே நம்ம எதுவுமே ட்ரெக் பண்ண தேவையில்லையா, டைரெக்டாக மேலே சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கே வந்து பைக் போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். டைரெக்டாக ட்ரெக் பண்ணாமல் ஜாலியாக போயிடலாம். இன்ஜின் சூடுக்கு காது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூடு ஆகிறதுக்கே லேட் ஆகுது. நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா இங்கெல்லாம்? நாங்கள் ட்ரைபல் மியூசியம் போயிட்டு இங்கே சாப்பிட வந்தோம். சரியான டிராஃபிக் அதுக்குள்ள. அதனால தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த காமன் பிளேஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். ரெகுலராக போகிற பைனரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். எதுக்கு தாளம் அந்த கூட்டத்தில் போயிட்டு அங்கே ஒன்றும் கிடையாது. ட்ரைபல் மியூசியம் கூட அந்த ட்ரைபல் டான்ஸ்க்காக மட்டும்தான் நான் போனேன். அந்த காஃபி மியூசியம் அதை விட ஃபஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை. அண்ட் உள்ளே போய் அந்த அவங்களோட பெஸ்ட் ஆஃப் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கேவலம். நம்ம வீட்டில் தெரியாமல் ஒரு நாள் வந்து காஃபி சொதப்பிடுவோம் பாருங்கள், அதை விட கேவலமாக இருந்தது. பாலில் ஃபுல்லாக தண்ணி, காஃபி தூளே இல்லை. சுகராச்சு ஆட் பண்ணி ஸ்வீட்டாக குடிக்கலான்னு பார்த்தா ஒரு பாக்கெட் சுகர் தான் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவாக, ரிஃபைன்ட் சுகர். அதுவும் பத்தலை. ஐயோ, நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக இருக்கே ஃபாகு. இங்கே வண்டி தவிர ஒன்றுமே தெரில. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட்டில் காட்டுது. நிறைய பேர் வந்துட்டாங்களோ பாருங்கள். இதுக்கு தான் சொன்னது, அந்த அரக்குனாலே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம நேற்று போனால் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், டியோமாலி. அங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கலாம். அது அல்டிமேட் அந்த ரூட்டு. உண்மையாகவே ஆசம். இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைபல் டான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று தான் கேள்விப்பட்டோம் மடகடா வியூ பாயிண்டில். அப்பா என்ன எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுதான் ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம்.
அப்பா, இதாங்க மடகடா சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இங்கே தான் சன்ரைஸ் ஆக போகுது. ஈஸ்ட்டு கூட்டம் பார்த்தீங்களா? எனக்கு அங்கே போக கூட தோண மாட்டேங்குது. இந்த கூட்டத்துக்கு ஃபுல்லாக கொச்சன்னு இருக்குது, மோசமாக இருக்குது. அங்கே சில பேர் போகிறாங்க அந்த இடத்துக்கு. அங்கேருந்து என்ன சன்ரைஸ் தெரியும்னு தெரியல. அங்கே க்ளவுட் பைட்ஸ் தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே சன்ரைஸ் தான் இருக்காது, இங்கே தான் சன்ரைஸ் இருக்குது. க்ளவுட் பைட்ஸ் இங்கேயும் இருக்குது பாருங்கள். அங்கே இவ்வளோ நேரம் வந்து அந்த வண்டியை ஆன் பண்ணி வச்சு அந்த சைலன்சர்லேருந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். வேறு வழி இல்லை. இங்கெல்லாம் கால், நான் வேறு ஷூ போடாமல் ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேன். இந்த கார்னர்லாம் அப்படியே குத்துது, அப்படியே ஷார்ப்பாக அந்த பெயின் வருது. கை கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த ரேடியேட்டரில் ஆன் பண்ணி குளிர் காஞ்சோம். என்ன வியூ பாயிண்ட் மாதிரியா இருக்கு, திருவிழா மாதிரியும் இருக்கு. இங்க பாருங்க, நம்மளுக்கு செட்டே ஆகாது. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, சுத்தமாக அந்த லாஸ்ட்டுக்கு போகவே முடியல. ஓகே, மடகடா சன்ரைஸ் வியூ பாயிண்ட். Not much satisfactory due to the crowd. It's common, but நம்மளுக்கு it's not common. பரவாயில்ல, குட் ஒன். வண்டி மேலே வரைக்கும் வர்றது குட். நத்திங் மச். இதுக்கப்புறம் நம்ம ரூம் போயிட்டு பேக் பண்ணிவிட்டு வைசாக் கிளம்பணும். we are coming வைசாக். டைம் இப்போது 8:40, அதாவது கரெக்டாக 8:40 8:35 ஆகுது. இங்கே பாருங்கள், ஆனால் கிளைமேட்டு 1 மீட்டர் விசிபிலிட்டி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சுத்தமாக 1 மீட்டர் கூட இல்லை, விசிபிலிட்டி 0. எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், நிற்கிது லைனாக. வரத்துக்கும் டிராஃபிக், போகிறதுக்கும் டிராஃபிக். கூட்டம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வராதிங்க. மை கைண்ட் சஜஷன். ஓகே காய்ஸ், அரக்குலேருந்து கிளம்பியாச்சு. அரக்கு அப்பா, வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. வைசாக் போகிற வரைக்கும் கொஞ்சம் ரோடு சூப்பராக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அதனால் நோ இஷ்யூ. ஃபுல்லாக ஹாப்பனிங்காக இருக்குது அரக்கு. நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கூட ஹாப்பனிங்காக தான் இருந்தது. நாங்கள் சீக்கிரம் ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நேற்று ஆனால் செம்ம தூக்கம், கிட்டத்தட்ட ஒரு 7.5 hours தூங்கியிருப்போம். ட்ரிப்புக்கு வந்து அவ்வளோ நேரம் தூங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். 2-3 நாளாக நம்ம தூக்கம் இல்லாமல் சன்ரைஸ் அது இதுன்னு பார்த்து ஒரு நாள் ஃப்ரீ கிடச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால இன்றைக்கி தெம்பா இன்னொரு 3 days ஒரு தெம்பா சுற்றலாம். டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகுது. உடன் பிரிட்ஜுக்கு இன்னும் 5.2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளோட அரக்கு வேலி அந்த சிட்டியிலேருந்து காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 5.2 கிலோமீட்டர்ஸ். இங்கே ஒன்று நான் கவனித்தேன், இந்த ஒரு ரைடில் கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸியாக கவர் ஆகிடுது. எதனாலனா ரோட்ஸ்னால, ஐ திங்க் ஸோ. கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம தெரியவே இல்லை. இப்போ நம்ம அங்கே என்ன நினச்சோம், இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினச்சோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes கூட வரல, நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இன்னும் 4.6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லது தான், நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகாமல் போகிற மாதிரி நல்லா தான் இருக்குது ஃபீல். இந்த காட் ரோட்ஸும் பார்த்திங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். சிங்கிள் ரோடு, பட் பார்த்து போனோம். அதை மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நல்லா இல்லாத ரோட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஒரே பேஸில் போயிட்டே இருக்கலாம். இங்கே பெரிய ரெசார்ட் எது, சின்ன ரெசார்ட் எதுன்னு உங்களால் கூகுளில் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் எல்லா குட்டி குட்டி சின்னதாக ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ரெசார்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது அளவே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ரெசார்ட்டுன்றது வந்து வித் ஆல் அம்யூனிட்டிஸ், ஸ்விம்மிங் பூல், லக்ஸரி ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ரெசார்ட்டுன்னு வைக்கணும். ஸோ தட் நம்ம ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வியூ பாயிண்ட் இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும் ரெசார்ட்டுன்றது. பாருங்க, சூப்பராக தெரியுது வியூ பாயிண்ட். பஸ் ஸ்டாண்டு, உடன் பிரிட்ஜ், அரக்கு.
காஃபி பிளான்டேஷன். அதுக்குள்ளே வந்து ஒரு உடன் பிரிட்ஜ் கடை வச்சுருக்காங்க போல். பார்த்தீங்களா கூட்டத்தை? நான் சொன்னேனே டிராஃபிக் ரெட்டாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம். இதான் அந்த உடன் பிரிட்ஜா? அது இருக்குது. ஜஸ்ட் அந்த பிரிட்ஜுக்காக தான் போகிறாங்க போல். ஓ மை காட், ஃபஸ்ட்டுங்க கெனாப்பி வாக், ட்ரீ டெக், உடன் டெக். எனக்கு தெரிஞ்சு போகிறது ஒர்த்து இல்லை. போகலாம் நம்ம. ஐஸ் ஜனங்க எக்கச்சக்கம். என்ன இருக்குதாங்க ஒன்றுமே தெரில. அதுக்கு இவ்வளோ பேர். நாங்கள் அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டோம். பொர்ரா கேவ்ஸில் பார்த்தா அதுவுமே ரெட்டாக இருக்குது டிராஃபிக். இங்கே பாருங்கள், அந்த காட் ரோட் டிராஃபிக்கை மட்டும் பாருங்கள் கொஞ்சம். நம்ம இப்போ போகிற ரூட்டோட டிராஃபிக் இது எவ்வளோ ரெட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வைசாக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. இதிலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் வேஸ்ட்டு தான். 121 கிலோமீட்டர்ஸ் காட்டுது வைசாக் இங்கேருந்து. கொஞ்சம் காட் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவே. ஸோ வில் என்ஜாய் அவர் ரைட். அரைவல் டைம் 2:15. ஈவினிங் நம்ம போயிட்டு வைசாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த ஆர்கே பீச் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அங்கேயாச்சும் போய் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுக்கு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த அளவுக்கு ஜனங்களை வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னு. மை காட், அநியாயத்துக்கு இருக்குங்க கூட்டம். லாங் வீக்கெண்ட் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக வந்துடலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்ம கிறிஸ்மஸ் அன்றைக்கி மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எப்பா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வைசாக் சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட் டு மீ. நம்ம இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் போகலாம், நிறைய டெக் பேசலாம். நமக்குன்னு ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் கீழே தரேன், மென்ஷன் பண்ணுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, காலிகொண்டா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி. அப்பா முடியலங்க டிராஃபிக். ஐயோ எழுப்பேடா. எனக்கு இந்த ஆஃபீஸ் போகும்போது டிராஃபிக்கில் சண்டை போட்டே போகிற மாதிரி அந்த ஃபீல் வருது. சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இன்னும் நிறைய இருக்குது டிராஃபிக் ஆட்டோட இறங்குற வரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த 6 டேஸில் எங்கேயுமே இந்த ஃபீல் வரல. அரக்குள்ளே தான் வருது. எல்லாம் அரக்குன்னு வந்துடுறாங்க போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. காட் ரோட் முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர்ஸ், 1 hour 50 minutes ETA. இப்போ 12:30. இங்கேருந்து ஃபுல் ஹைவே தான். கொஞ்சம் டேஸில் அடிச்சிடலாம். இன்னொரு 1 hour கழித்து ஒரு சின்ன லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். ஹலோ கைஸ், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ரைட் பண்ணதுனால இல்லை, இன்னும் விசாகப்பட்டினத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே மண்டி அப்படின்னு பார்த்தோன்னே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நின்னோம். ஜீஷான் மண்டி அப்படின்னு இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட்டோம். ஜீஷான் மண்டி நல்லா தான் இருந்தது. சரி மண்டி சாப்பிட்டுட்டோம், உட்காந்து ரூம் தேடிடலாம் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தா 2.5 hours, லிட்ரலி 2.5 hours 60 ஹோட்டல்ஸ் கிட்ட கால் பண்ணிட்டோம். 60, ஓகேங்களா. ஒரு ஹோட்டல்லையும் கூட அவைலபிலிட்டி கிடையாது. அதுக்கு மேலே போனால் 10,000 12,000 ரெசார்ட்ஸ் அவைலபிள் இருக்கே தவிர
கம்மி ப்ரைஸில் அட்லீஸ்ட் 4000க்காச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா கூட கிடைக்கல. சிட்டி தானே கிடச்சிரோன்னு ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. இந்தளவுக்கு ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இவ்வளோ நாள் ட்ரிப்பில் கிடைக்கல. கடைசி 7 டேஸாக ரூமுக்கு பிரச்சனை வரல, எங்கேயுமே எதுக்குமே பிரச்சனை வரல. இன்றைக்கி ரூமே இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம், அலைஞ்சிட்ருக்கோம் நாங்கள். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அங்கேயே உட்காந்தா செம்ம தூக்கம் வருது. அந்த தூக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் ரூமுக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தோம், முடியல. இப்போ வேறு வழி இல்லாமல் டேரெக்டாக ருஷிகொண்டாக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூம் தேடிக்கலாம். இல்லைனா தெரிஞ்சவங்க, சின்னுக்கும் யஷ்வந்த்துக்கும் தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் ஃபோன் பண்ணி எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்றது ஒரு பிளான். ஒரு சிட்டியே வந்து டூரிசமாக இருக்கிறது இப்போ தான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது சுத்தமாக ஒரு ரூம் கூட கிடைக்காத அளவுக்கு. ஃபைன், ஹேப்பன்ஸ். நம்ம அன்பிளான்டாக வந்தால் இப்படி தான் நடக்கும். ஸோ இது நம்மளுக்கு இதுக்கெல்லாம் வந்து எதுவும் யோசிக்கக்கூடாது, பெருசாக பார்த்துக்கலாம். அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்குள்ளே இவங்க 2 பேர் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கால் பண்ணி நம்மளுக்கு ரூம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் கிளைமேட் ஓகே. 24, 25 அந்த ருஷிகொண்டா, அந்த பீச் சைடு, ஆர்கே பீச், ராகவேந்திரா பீச், அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குமா வைசாக்கில். நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, வைசாக் ரீல்ஸில் இப்படி ரோடு வந்து இப்படி மேலே ஏறும், திருப்பி இங்கே டவுன் ஆகும்போது நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமே, அதுதான். வெல்கம் டு வைசாக். வந்துட்டோம். எத்தனை ரெசார்ட் பாருங்கள், எத்தனை ரூம்ஸ், எத்தனை ரெசார்ட், எதுவுமே கிடைக்கல. இதுதான் ருஷிகொண்டா, தெரியுது பாருங்கள். பாதி மலையை வலிச்சு அந்த பேலஸ் கட்டியிருக்காங்க. அப்போ நியூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, இது வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அங்கே தெரியுது பாருங்கள் பேலஸ், இந்த ஒர்க்கு பாருங்கள் பேலஸ். இங்கே ஒன்று அப்படியே சுற்றி நீங்கள் கூகுள் மேப்பில் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இங்கே தெரியுது பாருங்கள் கீழே கூகுள் மேப்பில் ஒரு ஹாஃப் ஹெமிஸ்பியருக்கு அப்படியே அந்த மலையை சுற்றி கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த மலையை சுற்றி இந்த ரோடு, நம்ம இப்போ போகிற ரோடு வந்து அந்த மலையை சுற்றி இருக்குது. டபுள் டெக்கர் பஸ் பார்த்தீங்களா, சிட்டி ஆஃப் டெஸ்டினி, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப், டிஸ்கவர் வைசாக். டபுள் டெக்கர் பஸ் நம்ம சென்னையிலையும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஆல்ரெடி எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க ப்ளீஸ் கமெண்ட் டவுன். இந்த பக்கம் போனால் அப்படியே ருஷிகொண்டா ஹில் சுற்றி இருக்கிற அந்த ரோடுக்கு போகும். அதை அலோவ் பண்ணுவாங்களா இல்லை ஜஸ்ட் இங்கே பார்க்கிங் மட்டும் தான் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ப்ரோ இட் எல்லச்சா చుట్టూ వెళ్ళొచ్చా? ఇంకేదో వ్యూ పాయింట్ இருக்கான். 20 రూపీస్ ప్రైస్ బైక్ 20 రూపీస్. ఎందుకు? వ్యూ పాయింట్ సార్. ఓకే 60 ஒரு பைக்கு 20 రూపీస్ வாங்குறாங்க. స్టేట్ వెళ్ళి కొద్ది ఓపెన్ ప్లేస్ ఉంటుంది, అక్కడ పార్క్ చేసి డైరెక్ట్ కూడా వెళ్ళొచ్చు. బీచ్లోకి వెళ్ళొచ్చా? శాండ్ ఉంటుంది, అంతవరకు వెళ్తుంది. కొంచెం ముందుకెళ్ళి గ్రౌండ్ ఉంటుంది. మామూలుగా ఇక్కడ ఎందుకు ఇది ఆ కొండ వ్యూ పాయింట్ అంతేనా? ఎండింగ్ వరకు వ్యూ పాయింట్. ఓకే, బ్యాక్ సైడ్ ఎండింగ్ వరకు వ్యూ ఓకే. పాయింట్. అక్కడ లెఫ్ట్ శాండ్ ఉంటుంది, బైక్ అక్కడ దాకా వెళ్ళిపోతుంది. యాక్చువల్గా ఈ ప్యాలెస్ ఏంటి? ఈ ప్యాలెస్ ఎందుకు కట్టారు, ఏంటిది? సీఎం క్యాంప్ ఆఫీస్ అవ్వాలి, సీఎం మారిపోయారు జగన్మోహన్ రెడ్డి. అవును, ఇప్పుడు చంద్రబాబు నాయుడు అతను పార్టీ క్యాంప్ ఆఫీస్ కింద కట్టారు. ఓకే, అది ప్లస్ சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி நம்ம ஆள் தெரியும்ல. அப்போ நியூஸ் ஆச்சு, அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, நம்ம அப்படி பேசக்கூடாது. ஆனால் சிஎம் அதான் அவங்களோட பார்ட்டி ஆஃபீஸ் மாதிரி இங்கே கட்டியிருக்காரு போல், பெரிய பேலஸ் மாதிரி. பார்ட்டி ஆஃபீஸ்னால் நார்மலாக எல்லா அம்யூனிட்டிஸும் வச்சு கட்டாமல் இவர் வந்து சும்மா மாசாக கட்டியிருக்காரு. கட்டிட்டு அதை வந்து பார்ட்டி ஆஃபீஸுன்ற பேரில் ஏதோ பண்ணியிருக்காரு. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நியூஸில் பார்த்து. அப்புறம் சந்திரபாபு நாயுடு அதான் இப்போ இருக்கிற சிஎம் வந்த பிறகு அதை ஹோல்டில் வச்சுருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்காமல் வச்சுருக்காங்க ஹோல்டு. அங்கே பாருங்கள், பேராகிளைடிங், பேரா மோட்டரிங், வாவ். பண்ணலாமோ? வைசாக் பீச் மேலே பேரா மோட்டரிங், அது வரைக்கும் பாருங்கள். நம்ம சென்னையில் ஃபுல்லாக பீச்சஸ் தான், ஆனால் நம்ம திருப்பி வந்து இங்கே பீச் தான் பார்க்குறோம். பட் சென்னை பீச் விட இது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். லெட்ஸ் see. Oh, this is Vizag for you.
பிளேஸ் சன்செட் பார்க்குறோம் நாங்கள் பிஹைண்ட் ரிஷிகொண்டா. ஓகே, நம்ம சின்ன தயவில் வி காட் அ ரூம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ½ hour to 40 minutes டிஸ்டன்ஸில். அந்த ரூம் கிடைக்காம இவ்வளோ நேரம் இதோ இந்த ஃபுட்பாத்தில் தான் படுத்துட்டு இருந்தோம். வைசாக் பீச், ரிஷிகொண்டா பீச், இந்த ஃபுட்பாத் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது ஃபீல். அப்படியே பீஸ்ஃபுல்லாக அந்த பீச்சோட சவுண்டு கேட்டுட்டு யாருமே இல்லை. இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால நைட் 9 o'clock வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அப்படியே ஃபுட்பாத்தில் அப்படியே படுத்துருவோம். க்ளீனாக தான் இருக்குது.